பொதுவாக பெற்றோர்கள் செய்கிற ஒரு விஷயந்தான் குழந்தைகளுக்கு விருப்பமான டால்ஸ், அதாவது பொம்மைகள் வாங்கி கொடுக்கறது. அப்படி அவங்க வாங்கி கொடுக்குற பொம்மைகள் அந்த குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த நண்பராக இருக்குது. ஆனால் உண்மையாகவே அந்த பொம்மைகள் நண்பராக மட்டும்தான் இருக்குதா, இல்லாட்டி அந்த குழந்தைகளை ஆட்கொள்ளுதா? 2013ஆம் ஆண்டு ஹியூஸ்டன், அதாவது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நகரத்தில் ஒரு அப்பாவும் இப்படித்தான் அவரோட மகளுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறாரு. சிறு குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு விஷயந்தான் இந்த ஃப்ரோசன் திரைப்படத்தில் வர எல்சா என்ற கேரக்டர். இதே மாதிரி தான் அவரோட மகளுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரோசன் திரைப்படத்தில் வர எல்சா என்ற கேரக்டரை பொம்மையாக வாங்கி கொடுக்குறாரு. இந்த பொம்மை நிறைய இடங்களில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு பொம்மை, நிறைய குழந்தைகள் வச்சு விளையாடுற ஒரு பொம்மை. அவரும் அவரோட மகளுக்கு ஆசையாக இந்த பொம்மையை வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் அந்த பொம்மை வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து அந்த குழந்தையோட நடவடிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்குது. அப்படி மாறுறதுக்கு என்ன காரணம்? அந்த பொம்மை கிடைச்சதா, இல்லாட்டி அந்த பொம்மைக்குள்ளே இருக்கிற வேறு எதுவுமா? இந்த எல்சா பொம்மை அந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து அந்த குழந்தை அந்த பெற்றோரோட கதைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு வருது. அப்படியே அந்த பொம்மையோடு தான் எந்த நேரமும் இருக்குது. அந்த பொம்மையை தூக்கினபடியே இது எல்லா இடமும் போகுது. அந்த பொம்மையோடைய கொஞ்சம் கொஞ்சமாக கதைச்சி கொண்டிருக்கு. இப்படியே நாளாக நாளாக அந்த புள்ள சாப்பிட்றதையும் குறைக்குது. வெளி உலகத்தோட கலந்து கதைக்கிறது, உரையாடுறது, விளையாடுறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இதுக்கு உண்மையாகவே என்ன தான் காரணம் அப்படின்னு இந்த பெற்றோரும் தெரியாமல் தவிக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு நேரம் தான் அவங்களோட அப்பா திடீர்னு ஒரு நாள் காண்றாரு, இந்த குழந்தை அந்த பொம்மையை வச்சு கொண்டு கதைக்கிற நேரம் வேறு ஏதோ ஒரு குரலும் அவருக்கு கேட்குற மாதிரி. உடனே அவர் அந்த பொம்மையை எடுத்து பார்க்குற நேரம் அந்த பொம்மை ஆங்கிலத்தில் தான் பேசணும். ஆனால் திடீர்னு ஸ்பானிஷில் அந்த பொம்மையிலேருந்து பாட்டு வருது. ஒருவேளை மக விளையாடுற நேரம் இதில் செட்டிங்ஸ் எதுவும் மாற்றிட்டாங்களோ அப்படின்னு நினச்சி அப்பா பார்க்குறாரு. ஆனால் அப்படி எதுவும் மாற்றப்பட்டதா தெரியுதில்லை. சரி, ஏதும் ஒரு கோளாறு அப்படின்னு நினச்சி அவரும் சும்மா இருந்துட்டார். ஆனால் கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகள் ஆகக்குள்ள அந்த வீட்டில் நிறைய மாற்றங்கள் அவங்களுக்கு தெரியுது. உண்மையாகவே இந்த பொம்மை வெறும் பொம்மை தானா, இல்லாட்டி இதுக்குள்ளே எதுவும் இருக்கா அப்படின்னு நினச்சி அந்த பொம்மையை அவர் தூக்கி எறிகிறார். அவர் அந்த பொம்மையை வீசி எறிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட 2 வாரங்கள் கழித்து அவர் காலையில் கதவை திறந்து கொண்டு அவங்களோட லிவிங் ரூமுக்கு வரக்குள்ள, அதாவது நாங்கள் ஹால்னு சொல்லுவோம், அந்த இடத்துக்கு வரக்குள்ள அங்கே சீட்டில் இந்த பொம்மை உட்கார்ந்தபடி இருக்கு. அவர் உடனே அவரோட மகளை கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்கள் தான் கொண்டு வந்து இதை வச்சிங்களா அப்படின்னு. அப்பா, நீங்கள் வீசின பிறகு நான் அந்த பொம்மையை காண்றது இப்போ தான் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இது என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க யோசிக்கிற நேரம் மறுபடியும் தானாகவே அந்த பொம்மை ஸ்பானிஷில் பாட்டு படிக்க தொடங்கும். இது அவங்களுக்கு ஒரு புதிராக இருக்குது. ஆனால் சரி, பரவாயில்ல, குழந்தை தான் கொண்டு வந்து வச்சிருப்பா போல், அவளுக்கு இது ரொம்ப பிடிச்ச பொம்மை தானே அப்படின்னு அவங்களுக்கு சும்மா இருக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் விடாமல் அந்த வீட்டில் ஒவ்வொரு விதமாக வித்தியாசமான இதுகள் நடந்து கொண்டிருக்கு. திடீர்னு அந்த பொம்மை பாடுது, திடீர்னு ஸ்பானிஷில் குரல்கள் கேட்குது. ஒருவேளை இந்த பொம்மைக்குள்ள ஏதும் ஒரு ஆவிதான் இருக்குமோ? இந்த சந்தேகத்தோடே அந்த அப்பா இந்த பொம்மையை மறுபடியும் வீசுகிறாரு.
ஆனால் இந்த முறை அவர் சும்மா வெளியே தூக்கி எறியலை. அதை அவங்களோட குப்பை கொண்டு போகிற ட்ரக் வார நாள் பார்த்து அந்த ட்ரக்குக்கு எடுக்க முடியுமான முறையில் இதை அவங்களோட குப்பை வாளியிலேயே போடுறார். ஆனால் மறுபடியும் சரியாக 2 வாரம் கழித்து அவங்களோட முற்றத்தில் இந்த பொம்மை அமர்ந்தபடி இருக்கு. இப்படி வீசுகிற ஒவ்வொரு நேரமும் இந்த பொம்மை எப்படி திரும்ப வருது? யாரும் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறாங்களா, இல்லாட்டி குழந்தையை தான் திருப்பி கொண்டு வராளா? அப்படி இல்லாட்டி அந்த பொம்மையை தானாக திரும்பி வருதா? இந்த சந்தேகத்துக்கு இடையில் இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு நடுவில் அவங்க எடுக்கிற ஒரே முடிவு தான், இந்த பொம்மை இந்த வீட்டுக்கு சரி வராது, இந்த பொம்மையை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து அவங்க அந்த பொம்மையை அவரோட வைஃப்ட தம்பிக்கு மேல் பண்ணி விட்டுறாரு. இந்த பொம்மையை எக்காரணத்தை கொண்டும் இந்த வீட்டு பக்கம் கொண்டு வந்துடாத, இதை எப்படியாவது இல்லாமல் ஆக்கிடு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவருக்கும் சின்ன காலத்திலேருந்து பொம்மைகள் வச்சிருந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதனால் அவரோட ட்ரக்கோட முன்னுக்கு இந்த பொம்மையை கட்டி வைக்கிறார். ஆனாலும் அந்த பொம்மை மறுபடியும் அந்த வீட்டுக்கு வருதா? எண்ணி 2 வாரம் கழித்து அவங்களோட தம்பி அந்த வீட்டுக்கு வரார். எனக்கு என்ன காரணம்னு தெரியல, ஆனால் உங்களோட வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி வரார். ஆனால் அவர் வந்தவுடனே அவரோட மக, அதாவது அந்த வீட்டில் இருந்த மக கத்தி அலறா. என்ன, அவரோட ட்ரக்கோட முன்னுக்கு இருந்த அந்த பொம்மை அவ நோக்கி பார்த்ததா அவ சொல்கிறா. உண்மையாகவே அப்படி பார்த்துச்சா? அந்த பொம்மை தன்னை பார்த்ததா அந்த மகள் கற்பனை செய்தாளா? இது மாதிரியான ஸ்பூக்கியான கதைகள் உங்களுக்கு கேட்குறதுக்கு இஷ்டமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கெத்து டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட இதுக்கு முதல்ல நாங்கள் ரிலீஸ் பண்ண வீடியோஸ் பார்க்கணுன்னா மேலே தெரிகிற ஐகானை ப்ரெஸ் பண்ணி எங்களோட ப்ளேலிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணுங்கள்.